சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மார்ச் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் அதிகாலை 4:28 மணி வரையிலும் த்விதியை, அதற்கு பின்பு திருத்தியை. இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை 4:12 மணி வரையிலும் ரேவதி, அதற்கு பின்பு அஸ்வினி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை 4:12 மணி வரையிலும் பூரம், அதற்கு பின்பு உத்திரம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். சற்று மனக்குழப்பங்கள் இருந்தாலும் இந்த வாரத்தின் இறுதியான சனிக்கிழமை மனதிற்கு அமைதியாகவே இருக்கும். பழைய நண்பர்களின் சந்திப்பு, பழைய விஷயங்களை பேசுவது, இது அனைத்தும் இன்று ஒரு ஆறுதலான நாளாக அமைகிறது. இந்த நாள் மேஷராசி அன்பர்களுக்கு ஆக்கப்பூர்வமாகவும் இருக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும். இன்று ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் விநாயகரினுடைய வழிபாடும் மனதிற்கு திருப்தியை தரும். ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பல ஆண்டுகளுக்கு பிறகு குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் இன்று நிலவும். உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு இருக்கும். இதுநாள் வரையில் இருந்து வந்த மனக்கவலைகள், இதுநாள் வரையில் இருந்து வந்த மனச்சுமை, மனபாரங்கள் முடியும். இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தெளிவான சிந்தனையுடன் நீங்கள் செயல்படலாம். சந்திரன் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் சில சுப செலவுகளும் சில சுப விரயங்களும் காத்திருக்கிறது. மேலும் இந்த நாளில் உங்களினுடைய மனக்குறைகள் தீரும். பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் இன்று உங்களுக்கு மாறும். வங்கி சம்பந்தப்பட்டது மற்றும் அலுவலகம் சம்பந்தப்பட்டதில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் குடும்பத்தில் அமையும். மிதுன ராசி நேயர்கள், லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், இப்படிப்பட்ட ஒரு சஞ்சாரத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கு வியாபாரங்கள் சிறப்படையும். இன்று பல நாட்களுக்கு பிறகு உங்களினுடைய தொழில் மற்றும் அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்களை பார்க்கலாம். வீடு வாங்குவது, விற்பது போன்றவற்றில் ஒரு நல்ல மாற்றம் மற்றும் ஒரு மிகப்பெரிய லாபம் காத்திருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று 2 சக்கர வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது, இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்கள் குழப்பங்கள் தீரும். நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு ஆறுதலை தரும். எடுத்த வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்திகரமாகவே இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு சனிக்கிழமையான இன்று நரசிம்மரை வணங்கலாம். கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் இன்று மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று அலைச்சலை கொடுப்பார். அலுவலக வேலைகள் அதிகமாக இருக்கும். நண்பர்களினுடைய வேலைகளையும் நீங்கள் செய்வதாகவே இன்று அமையும். கடகராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சனி, 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான், இப்படிப்பட்ட ஒரு சஞ்சாரத்தில் கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து பின்பு தீரும். கடகராசி நேயர்கள் இன்று சிவன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும். சிம்மராசிக்காரர்களுக்கு இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கிரன், சனியுடன் சேர்ந்து சந்திர பகவானின் சஞ்சாரம் பகல் நேரத்திற்கு மேல் பாக்கியத்திற்கு செல்கிறார். இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் காத்திருக்கிறது. புதிய தொழில் தொடக்கங்களுக்கு இன்று அஸ்திவாரங்கள் செய்யலாம். ஸ்திரவாரமான சனிக்கிழமை இன்று தொழிலாளிகள் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய துவக்கங்கள் கை கொடுக்கும். புதிய வியாபார தொடக்கங்கள், புதிய கடன் வசதிகள் மற்றும் கடன் பெறுவதற்கான வழிமுறைகள் இன்றைய நாளில் நீங்கள் கைப்பற்றலாம். இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு நண்பர்களின் உதவி மனதிற்கு ஒரு பெரிய ஆறுதலாகவும் அமையும்.
சனிக்கிழமை இன்று ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் சக்கரத்தாழ்வாரினுடைய வழிபாட்டையும் மேற்கொள்ளவும். கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் மிகுதியாக இருக்கும். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பது தாயிடம் சற்று வாக்குவாதங்களும் பெற்றோர்களிடத்தில் சண்டை சச்சரவுகளும் உண்டு. 7ஆம் இடத்தில் சூரியன், 8ஆம் இடத்தில் சந்திரன். இந்த கிரக சஞ்சாரத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு உடன் பிறந்தவர்களாலும் சில மனக்குழப்பங்கள் உண்டு. அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ளலாம். நீங்கள் நினைத்த காரியத்தில் ஜெயிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். இன்று கன்னிராசி நேயர்களுக்கு புதிய வருமானங்கள் வருவதற்கான வழி பிறக்கும். நீங்கள் எடுத்த காரியத்தில் இன்று வெற்றி அடையவும் மற்றும் பல நாட்களாக நீங்கள் முயற்சி செய்த வேலைகள் இன்று உங்களுக்கு நிறைவு பெறுவதும் மனதிற்கு ஆறுதலை தரும். துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். பல நாட்களாக உங்களினுடைய அலுவலகத்தில் இருந்து வந்த ஒரு சில குறைபாடுகள் இன்று தீரும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் மற்றும் கடன் கொடுத்தவர்களால் சில குழப்பங்கள் காலை நேரத்தில் வரலாம். 7ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் இன்று திருமணமாகாதவர்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் மற்றும் காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கும் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். திருமணங்கள் நிச்சயிப்பது, திருமணத்தை பற்றி பேசுவது மனதிற்கு ஒரு நல்ல ஆறுதலை கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முருகன் வழிபாடுகள் சிறந்தது. விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். நண்பர்களால் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக இந்த சண்டை சச்சரவுகளுக்கும் இன்று தீர்வுகள் உண்டு. மனைவி மற்றும் கணவன் இவர்களால் இன்று குடும்பத்தில் சின்ன குழப்பங்கள் வரலாம். வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. தனஸ்தானமாகிய தனகாரகனாகிய குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் கடன் தொல்லைகள் அதிகமாகும். இன்று வேலை இடத்தில் சற்று உங்களுக்கு மன நிம்மதி கெடும். ஆகையினால் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு இன்று சிறந்தது. தனுசு ராசி நேயர்கள், மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிள்ளைகளுக்காக மனம் வருத்தப்படுவதும் மற்றும் பிள்ளைகளின் நலனுக்காக நீங்கள் விரதம் இருப்பதும் ஒருவித ஆறுதல் கிடைக்கும். இன்று ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு சிறந்தது. சகோதர சகோதரிகளிடத்தில் சொத்து பிரச்சனைகள் மற்றும் தகப்பன் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மனக்கவலை, இது போன்ற விவகாரங்களிலிருந்து உங்களினுடைய மனம் அமைதி பெற ஆலய தரிசனங்கள் நல்லது. சிவன் ஆலய தரிசனமும் மற்றும் ஆஞ்சநேயர் ஆலய தரிசனமும் இன்று 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சனிக்கு நல்ல பரிகாரமாகும். அரிசி தானம் செய்வது இன்று நல்லது. மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு மகத்தான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு இன்று உங்களினுடைய அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நல்ல முடிவை காணலாம். உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவு இன்று உங்களுக்கு மனதிற்கு அமைதியை தரும். இன்று மகர ராசி அன்பர்களுக்கு பல நாட்களுக்கு பிறகு உற்றார் உறவினர்களை சந்திப்பது, விட்டுப்போன சொந்தங்கள் மீண்டும் இணைவது ஒரு மன பாரத்தை குறைக்கும். மகர ராசி அன்பர்கள் சனிக்கிழமை பெருமாளை வணங்கலாம். கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். பிள்ளைகளால் மன சந்தோஷமும் இன்று பல நாட்களுக்கு பிறகு உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக நற்செய்திகள் வரும். வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கு இன்று நன்மைகள் தரக்கூடிய நாளாக அமைகிறது. ராசியில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாய், ராகு இவற்றினுடைய சஞ்சாரத்தில் சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து போகலாம். இருந்தாலும் இன்று மனதில் நல்ல ஒரு சந்தோஷமும் ஆனந்தமும் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று விநாயகர் ஆலய வழிபாடுகள் நீங்கள் நினைத்த காரியத்தை ஜெயமாக்கும். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் நடக்கும். ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கிரன், சனி குபேர யோகத்தை கொடுப்பார். இன்று ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல மாற்றத்தை பார்க்கலாம்.
மீனராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லாத நாளாக அமைகிறது. பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் நடைபெறும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று பல மாதங்களாகவே உங்களினுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், பிள்ளைகளிடத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள், சகோதரி இடத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்களுக்கு நல்ல ஒரு விடை உண்டு. சனிக்கிழமையான இன்று ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு மற்றும் இன்று மாலை நேரம் விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டிய வரங்கள் கிடைக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.